ஏற்கனவே நான் என்ன செஞ்சிட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ 8:15 ஃபாஸ்ட்டு எத்தனை மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ண போகிறாரோ, அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் ப்ரைஸ் கொடுக்க போகிறாரோ தெரியல. ஏற்கனவே பசிக்குது, காலையிலேருந்து ஒரே ப்ராக்டிஸ். சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 37வது சங்கீதம் 31வது வசனம். சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகளுடைய நடைகள் என்ன செய்கிறது? திசை. நேற்று கூட ஒரு தாய், அவருடைய மகள் யூஎஸ்ல இவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தவங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க நிலையை சொன்ன பொழுது அழுதான். எவ்வளோ படிச்சிருக்கா, எவ்வளோ சம்பாதித்தா, ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ பெண் தான். ஆனால் இன்னைக்கு அவளுடைய நிலை மகா மோசமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று மாற்ற அவங்க வாழ்க்கையில் இருக்குல்ல, தேவன் அருளின இந்த வேதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இட் இஸ் a heavenly letter ன்னு சொல்லுவாங்க. The heavenly letter to the human. பரலோகத்திலிருந்து பரலோக தேவன் தாம் சிருஷ்டித்த இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய லெட்டர். அல்லேலூயா. அதாவது முன்னாடி இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மொபைல், அதில் மெசேஜ் போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் லெட்டர், இல்லைன்னா போஸ்ட் கார்டு. இது மாதிரி ஒரே நிமிஷத்தில் வராது. ஒரு இன்லேண்ட் லெட்டரு இந்தியாவில் போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டேட்லேயே போகணுன்னா 3 days. அந்த இன்லேண்ட் லெட்டர் பார்த்த உடனே அவ்வளோ வாஞ்சையாக எடுத்து என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா எழுதுனது, என் பிள்ளைகள் எழுதுனது, எவ்வளோ வாஞ்சையாக அதை என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இட்ஸ் லெட்டர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவாதி தேவன் இந்த மனுக்குலத்திற்கு வாழும்படி கொடுத்தது தான் இந்த ஹெவன்லி லெட்டர் பைபிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? தேவன் அருளின. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஃபிசிக்கலாக இருக்கு. நிறைய பேர் வீட்டில் சொன்னது, இன்னைக்கு கதையில் சொன்னது போல, சிலர் வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் தூக்கியிருப்பாங்க. எப்போ? சிலர் அருமையானவங்களே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தூசி தட்டி எங்கே எடுத்துகிட்டு வருவாங்க? சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சிலர் அருமையானவர்களே வருஷத்துலேயே 3 தடவை எடுத்துக்குவாங்க. ஒன்று நீங்கள் தான் சொல்கிறீங்க, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடேன்றாங்க, நியூ இயர். இதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ். குட் ஃப்ரைடே இயேசுவின் பாடுகளை குறித்து சொல்லுவாங்க, அங்கெங்கே போகுது. அதனால் என்னது 3. சிலர் சொன்னது போல் வருஷத்துலே எவ்வளோ நாள் தான்? 3 நாள் தான். அருமையானவர்களே, எப்படி ஒன்று பிறக்கும்போது நம்ம சபையில் அது கிடையாது. என்னது? ஆமாம், தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. அடுத்து சொன்னது போல் எப்போ? மேரேஜ். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அவர் படிச்சுக்கிட்டு இருந்த பைபிளை சவப்பட்டியில் அனுப்பி விட்டுருப்பான். இதுக்கு தானே நிறைய பெரியது. அல்லது சொன்னது போல் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது தலையணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா செருப்பும் வச்சிருந்துச்சு, விளக்குமாறு வச்சிருந்துச்சு, பைபிளும் வச்சிருந்துச்சு. இந்த 3 கண்டா எது பயப்படுமா? ஆமாம், விளக்குமாருக்கும் பயப்படாது, செருப்புக்கும் பயப்படாது. ஒருவேளை ஃபிசிக்கலாக சும்மா வச்சிருந்தாலும் இது பயப்படாது. இந்த வேதம் எங்கே இருக்கணும்?
தேவன் அருளின வேதம் எங்க இருக்கு? நல்ல கவனிங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் மாயைகள் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே இருள் சொல்லுது. வெளியே போயிட்டு நம்ம பிள்ளைகளை எவ்வளவு காலம் பொத்தி பொத்தி வைப்போம்? பிள்ளைகள் பல சூழ்நிலைக்குள்ள போறாங்க. காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஏன் ஜாப் நிமித்தம், படிப்பு நிமித்தம் வேற தேசங்களுக்கும் என்ன செய்யறாங்க? போறாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த வேதம் எந்த பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள இருக்குதோ அந்த பிள்ளைகளுடைய நடைகள் தான் பிசகாது. அவன் தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. நடைகள் ஒன்று என்ன செய்யாது? பிசகாது. அந்த தேவன் அருளின வேதத்தை இருதயத்திற்குள் கொடுக்கிறது முதலாவது பொறுப்பு யாருக்குன்னா பெற்றோர்கள். அதனால்தான் என் தாயின் மடியில் நான் பால் குடிக்கும் பொழுதே நான் 9 பேரில் நான் எப்படி இருந்தேன்? நம்பிக்கையாக இருந்தேன். யாரு? தாவீது. அதனால நான் ஒரு ஆடு மேய்க்கிறவரை அந்த வார்த்தை ராஜாவாக என்ன செய்தது? உயர்த்தது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, if you carry the word of God, the word will carry you. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கூட நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கல்லூரி படிக்கும் பொழுது என் டேபிளில் பார்த்தீங்கன்னா எதுதான் இருக்கும்? பைபிள் தான் இருக்கும். காரணம் என்னன்னா, என்னுடைய பெற்றோர்கள் அந்த சின்ன வயதிலே போட்ட ஒரு கதை. அப்போவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து பிபிஎஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். மேலச்சவந்திபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி 10 நாள் அங்கே போய் உட்காந்து வேறு வசனங்களை நாங்கள் என்ன செய்வோம்? கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்பொழுதே நான் ஃபர்ஸ்ட்டில் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் வளர்ந்ததாலும் 8 இயர்ஸில் ஒரு பிபிஎஸ்ல தான் நான் முதலாவது என்ன செய்யப்பட்டேன்? தொடப்பட்டேன். அப்போ தான் அந்த வித்து விழுந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை விதைக்கிறதுல முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது சர்ச். ஆகவே தான் நம்முடைய சபைகளிலே இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ கடமைக்காக சர்ச் அப்படின்னு சொன்னால் இதை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் செய்யலை. முதலாவது நம்முடைய பிள்ளைகள், அடுத்து நம்முடைய பிள்ளைகளோடு சார்ந்த பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? சிலர் சண்டே ஸ்கூல் ஐயோ இதை விட்டுருங்க அப்படிப்பா. இல்லை, பிபிஎஸ் டீச்சர் ஐயோ 5 நாளைக்கு யார் போட்டு நம்ம போட்டு இந்த உருட்டி எடுத்துருவாங்க, அதை எழுதும்பாங்க, இதை எழுதும்பாங்க. இல்லை, இதனுடைய பலன் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை நீ காண்பாய். இந்த சண்டே ஸ்கூல் முதலாவது எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? இங்கிலாண்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இங்கிலாந்து தேசம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இருந்து மைக்ரேட் ஆனவங்க தான் இங்கிலாண்டு இருந்தாங்க. அந்த குடியேற்றிக்கப்படும் பொழுது இங்கிலாந்து ஒரு மோசமான ஒரு நிலைக்குள்ளே போயிடுச்சு. ஒரு கர்த்தருக்கு சித்தமான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அந்த காரியத்தை எப்படி சிறு பிள்ளை சண்டே ஸ்கூல் ஊழியம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த தேசத்தை மாற்றுவதற்கு திருடு, கொள்ளை, பலவிதமான கோர சம்பவங்கள்லாம் அந்த மைக்ரேட் ஆனவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நடந்தது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த தேசத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியாக எதை கொண்டு வந்தாங்கன்னா சண்டே ஸ்கூல். சாயங்கால நேரத்தில் சண்டே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து இந்த வேதத்தை இங்கிலாண்டில் போதிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்தது? உண்டானது. அதுதான் உலகம் முழுவதும் இங்கிலாந்து காலனிக்குள்ளே இருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த தேசங்களிலே அப்படியே பரவ ஆரம்பித்தது. அப்பொழுது இந்தியா கூட இங்கிலாந்துடைய காலனியாக இருந்ததுனால இந்திய தேசத்துக்கும் இந்த சண்டே ஸ்கூல் என்ன செய்வது? வந்தது. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை உபயோகப்படுத்தி கொண்ட அவர்களுடைய பிள்ளைகள் அருமையானவர்களை வருகிற நாட்களிலே அவர்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இன்னைக்கும் சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை என்ன செய்யறதில்லை? அனுப்புகிறதில்லை. அநேக சர்ச்சஸ் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கோ பிபிஎஸ் ஊழியத்திற்கோ முக்கியத்துவம் என்ன செய்கிறதில்லை? கொடுக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த தேவன் அருளின வேதத்தை இருதயத்திற்குள் கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய சபைகளிலே இன்னைக்கு என்ன ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம், அதில் சண்டே ஸ்கூல், VBS. இதனுடைய பலனை கண்டிப்பாக நம்ம வருகிற நாட்களிலே இதனுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏனென்றால் இன்னைக்கு இப்போ நான் சொன்னது போல மத்திக்கரை சர்ச்சில் 1200 பிள்ளைகள் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட மத்திக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய 21 ரூட்ஸ், 21 ரூட்ஸ்லேருந்து பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த 21 ரூட்ஸ்லேயும் ஒவ்வொரு ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பிளேசஸ் என்ன செய்தாங்க, கவர் பண்ணாங்க. 21 into 5 105. மத்திக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய 105 ஏரியாக்கள்ல இருந்து இங்க யார் வந்தாங்க? அது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, அருமையான தேவனுடைய காத்தா நகர். அந்த நகருக்குள்ள சுவிசேஷத்தை சொல்லவே போக முடியாது. ஆனா இன்றைக்கு நம்ம சர்ச்சில் இருந்து யாராவது உள்ள போயிட்டாங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க இருக்கிற ஹிந்து பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இவங்க உள்ள நுழைஞ்சாங்கன்னா பாடி காட்டியார் தான், இவங்க தான். சண்டே ஸ்கூல் கேட்டா சொல்லுவாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எங்க சர்ச்சில் இருந்து வந்திருக்காங்க. அது எதுக்கும் அவங்க சர்ச்சு, அதுதான் வருஷத்துல 5 நாள் நல்ல சாப்பாடு போட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இந்த 105 ஏரியாக்களில் இன்னைக்கு அருமையானவர்கள் எல்லாரும் சொன்ன சாட்சி என்னன்னா, எப்படி ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் வேனை அழைச்சிட்டு போய் இந்த சிச்சுவேஷன்ல பிள்ளைகளை அள்ளிட்டு போறீங்க, எப்படி? 2வது நாள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து நம்ம சர்ச் நம்பருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ அப்படின்னு சர்ச் ஃபோனு ப்ரைஸோட இருக்கும். அவர் சொன்ன, ஹலோ என்ன சார் பண்ணுறீங்க? ஆங்காங்க எங்கள் ஸ்கூல்லே இன்னைக்கு அட்டண்டன்ஸே இல்லை சார். யார் பேசுனா? பிரின்சிபல் பேசுகிறாங்க. HM பிரின்சிபல், என்ன எங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் என் கிளாஸில் அட்டண்டன்ஸே இல்லை, நாளைக்கு எக்ஸாம் சார், என்ன பண்ணுறீங்க? அல்லேலூயா. பஸ்லேயும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே ப்ரைஸை சொல்லியிருக்காரு, சாரி மேம், நெக்ஸ்ட் இயர் நாங்கள் VBS வச்சா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பிரின்சிபலோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யலாம் வைக்கிறோம். இதை சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கூலாயிடுச்சு. ஓ ஓகே 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 ஓகே, நாளைக்கு இருக்கா, நாளைக்கு 5 நாள் இருக்குதாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வரலன்னா கூட பிள்ளைகள் எங்கே வந்துடுறாங்க, இங்கே வந்துடுறாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, பிரைஸுங்கிறது சொல்லியிருக்காரு, நீங்களும் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலேன். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன், நானும் உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் வந்து சர்வீஸில் அட்டன் பண்ணிட்டு போகிறேன். கண்ணப்பார்வர்களே, நான் சொன்ன வார்த்தை சீக்ரெட் கிறிஸ்டியன். நாம் விதைக்கிற இந்த விதை ஒரு நாளும் பலன் கொடுக்காமல் போகவே போகாது. ஆகவே அவன் தேவன் அருளின வேதம் எங்க இருக்கு? நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு VBSக்கு அனுப்பாம, சில பெற்றோர்கள்லாம் டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லி பிள்ளைகள் போய் பிள்ளைகளுக்கு என்னென்னா சண்டே ஸ்கூலுக்கு அவாய்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி ஆராதனை முடித்தோன்னா ஓடணுமா டாடி மம்மி கூட. அதுக்கப்புறம் இவங்க உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்லே நான் உட்கார்றதில்லை, எங்கே உட்கார கை கட்டு உட்காரு பைபிள் படிக்கிறாங்க. இது எதுக்குங்கிறதுக்காக. ஆமாம், போனால் அந்த டீச்சர் என்ன சண்டே ஸ்கூல் டீச்சர் இப்படின்றாங்க, அதனால் நான் இனி போக மாட்டேன். இந்த அம்மா அப்பாவுக்கு உடனே என்ன வந்துடும், என் பிள்ளைய இப்படி நாம அடுத்த நாள் இந்த அம்மா இப்படி மாதிரி எங்கள் பாட்டி எப்படிதான். ஏன்னா நான் மூத்த பையன் எங்கள் ஃபேமிலியிலே. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் 3 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லை. நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், TDTAங்கிற ஒரு ஸ்கூல். அவர் தான் உபதேசியார். திடீர்னு ஒரு நாள் நான் என்னமோ பண்ணிக்கிட்டோம், ஒரு பொட்டு கொட்டிவிட்டார். எங்கள் பாட்டி அவ்வளோதான் வரைஞ்சி கட்டிட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளைய யார் அடிச்சோங்க, யார் கொட்டுனது அவர் சொல்லிட்டாரு, பிள்ளைங்களும் தொடவே மாட்டேன். எனக்கு ஒரு பெஞ்சு கொடுத்துட்டாரு 3rd ஸ்டாண்டர்டில்.
அதுக்கு பேரு மாம்பழம் மிஞ்சி. பின்னாடி எப்படினாலும் என்ன செஞ்சுக்கலாம். ஏதாவது எப்ப கெட்டது யாரு? ஏதோ கிருபை என்ன காத்துருச்சு. ஹல்லேலூயா. இது யாருடைய அன்பு? ஃப்ளஷ்லி லவ். நேர எங்க வந்திருக்கலாம்? எங்க வந்திருக்கலாம்? யாருப்பா அடிச்சா? யாருப்பா கொட்டினா? சிஸ்டர் நீ அடிச்சீங்கன்னு சொன்னான். எதுக்காக? நான் வரமாட்டேன்றான். எதுக்காக? இவன் இப்படி இருந்தான், எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். அவங்க கரெக்டான ரீசன் என்ன செய்வாங்க? யார் மேலே ரிவெஞ்ச் கிடையாது. எந்த பிள்ளையும் அடிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை போதிக்கணுங்கிற எண்ணத்தை தவிர வேறொரு எண்ணம் கிடையவே. இவங்களுக்கு வேலை இல்லையா? இவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமா? இல்லை. இவர்கள் எல்லாம் ஒரு கனமான வேலைகளில் இருக்கிறவர்கள் தான். இப்போ நான் ஜார்ஜ் சொன்னேன். ஜார்ஜ் வந்து மத்திக்கிரையினுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ சாம் இருக்கார் பாருங்க, அவங்க பையன் இங்கே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் எழுப்பிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டேஜுக்கு ஓடி வந்தாரு. ஓடி வந்து திரும்ப ஓடி வந்தார். என்னன்னு பார்த்தா மாஸ்டர் மாதிரி பைபிள் அப்படி தூக்கி விட. நான் நினைச்சேன் இப்பவே தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை இது தூக்கிடும் மேல உன்னத நிலைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சண்டே ஸ்கூல் பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு அந்த சண்டே ஸ்கூல்ல அன்னைக்கு ஒருவேளை அவங்க வீட்டில் எதிர்ப்பு தான், ஆனாலும் அவர் ஓடி வருவார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பிஹெச்டி கைடு. அவர் பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சது மாத்திரம் இல்லை, அந்த யூனிவர்சிட்டியினுடைய டாக்டரேட் பண்றவங்களுடைய கைடர். ஒரு யூனிவர்சிட்டியுடைய டாப் மோஸ்ட் தான். அதுக்கு அடுத்து அவர் போனார்னா சான்சலராக இருக்கணும். அவர் என்ன செய்யலாம்? போகலாம். கர்த்தர் அவரை கொண்டு போட்டு. அது இவருடைய மனைவி மற்றும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதுங்க பார்க்கலாம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். சிஸ்டர் கவிதா ஜார்ஜினுடைய ஒய்ஃப். அவங்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. மகேந்திராவுடைய அந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டில் இருக்காங்க. சிஸ்டர் மேரி ஒரு நல்ல ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அனிதா அப்படிதானம்மா? எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அதே போல் ஷீலா, இவங்கெல்லாம் நல்ல ஒரு பணியில் இருக்கக்கூடியவங்க. they sacrifice themselves. நம்ம பிள்ளைகளுக்காக இவங்க என்ன பண்றாங்க? அதே போல யூத் நடத்துறாங்க. இவங்க நம்முடைய பிள்ளைகளுக்காக இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுக்கு நாம் கோஆபரேட் பண்ணணும். எந்த விதத்திலாம் இவங்களுக்கு நாம உதவியா இருக்க முடியுமோ நாம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவியாக இருக்க வேண்டும். அருமையான ஒருவேளை சில குறைகள் இருக்கலாம், இருந்தாலும் அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக பிரயாசப்படணும். அப்படி செய்யும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி செய்யும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல வந்து பலன் பெறுகிறது யாரு? இதுல பலன் பெறுறது யாரு? நம்முடைய பிள்ளைகள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் சொல்றதை கேட்டுட்டு நான் ஸ்கூல் அனுப்ப மாட்டேன், சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டேன், சண்டே ஸ்கூல் வேண்டாம், யூத் இது வேண்டாம். இப்ப கூட நான் மோகன் பையன்கிட்ட கேட்டேன். மோகன் எங்க இருக்காருன்னு தெரியல. மோகன் போயிட்டாரா? பின்னாடி இருக்காரா? மோகன் பையன்கிட்ட கேட்டேன், நீ சண்டே ஸ்கூல்லையும் இல்லை, யூத்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே சொன்னான், அடுத்த வீக்ல இருந்து நான் போயிடுறேன் அப்படின்ட்டான். அதனால தப்பிச்சிட்டான். இதுக்கு காரணம் யாரு? வருத்தப்படாதீங்க. மோகன் வருத்தப்பட மாட்டாப்புல. அதனால தான் நான் சொன்னேன் மோகன்லாம் சின்ன பிள்ளைகள்லேருந்து, வாலிப வயசுலேருந்து மோகன்லாம் பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களாம் ஓடி வந்த பிள்ளைகள் சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஏன் நம்ம இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது? சண்டே ஸ்கூல், பிபிஎஸ் காரியங்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? இந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் வளரும் பொழுது சபையும் என்ன செய்யும்? ஏன்னா இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் சர்ச்சினுடைய முன்னோடிகளாக இருக்கணும். நான் ஒரு பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக போய் அட்டன் பண்ணும் பொழுது நான் இப்படி ஒரு பாஸ்டர் ஆவேன் அந்த டீச்சர் நினச்சிருப்பாங்களா? டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்கள் கிளாஸில் ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு.
உங்க கிளாஸ்ல ஒரு தீர்க்கதரிசி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உலகத்தை அசைக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் உங்க கிளாஸ்ல என்ன செஞ்சிட்டு இருக்காரு? யாரும் ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தது ஒரு சிஸ்டர் வசந்தி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இதை பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுது. பலன் என்ன செய்யுது உண்டு. டீச்சர்ஸ் கூட நான் சொல்றேன், இதை நீங்க கத்துறதுக்குன்னு என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்குன்னு என்ன செய்யுங்க. சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும். 27, 28, 29 எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி உள்ளே வர போறீங்கன்னு தெரியல. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்கள் என்ன செய்யாதீர்கள், இடம் கொடுக்கணும். சான்ஸ் கொடுக்குற ஒரு ஊழியம். இதை கண்டிப்பாக கர்த்தர் கவனிப்பாங்க. கர்த்தருடைய கண் இந்த கூட்டத்தை பிள்ளைகள்லாம் செய்ததை கவனிக்கல நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சிறு பிள்ளைகளை உருவாக்குறது, இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சண்டே ஸ்கூலில் பாடுற பாட்டை உங்கள் பிள்ளைகள் வீடுகளில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஹம் பண்ணுவாங்க. அது பிபிஎஸ் பாட்டை என்ன செய்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 21 பிளேசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 21 பிளேசஸுக்கு மறுபடியும் வந்து இந்த சண்டே ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு வேனில் போவாங்க. போகும்போது அந்த பிள்ளைகிட்ட என்ன பாட்டு பாடணும்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. நம்ம ஃபேமிலி பிளஸிங் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பாட்டு படிக்க வைப்போம். அநேக பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் பிள்ளை இந்த வீட்டில் வந்து இந்த பாட்டை தான் என்ன செய்துட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய வீடுகளில் சீரியல் என்னென்னமோ ரீல்னு சொன்னால பேர் என்ன ஜெனிட்டா, இன்னைக்கு நிறைய பேர் என்னத்தை ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், ரீல்ஸு என்ன இல்லை, தேவன் அருளின வேதம் இல்லை. நல்லா கவனிங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டே போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த ஊழியம் தேவன் அருளின வேதத்தை நல்லா கவனிங்க. உங்கள் மேலே எனக்கு எல்லா உரிமையும். நான் உங்கள் சபையின் போதகன், உங்களுடைய மேய்ப்பன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். இப்போ நான் கேட்கலாம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாத பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எழுதுங்கன்னு சொல்லி சாத்தெல்லாம் கீழே போயிடுச்சு. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாத பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எழுதுங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. வருகிற நாட்களுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சண்டே ஸ்கூல் பிபிஎஸ் ஊழியத்தை ஊக்குவிப்போம். இந்த ஊழியத்தை செய்கிறவங்களை என்ன செய்வோம், ஊக்குவிப்போம். அவங்க இன்னும் நல்லா என்ன செய்யட்டும். ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் இருக்காங்க, தாராளமாக என்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். எந்த காரியங்கள் இருக்கிறதோ அதை சீர்படுத்தி இந்த ஊழியத்தை வருகிற நாட்களிலே பலமாய் நாம் செய்வோம். நிச்சயமான ஒரு அறுவடையை காண்போம். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை பொறுப்படுத்த அருமையான ஜார்ஜ் அவர் வந்து வேலையின் மத்தியில் ஒரு வாங்க சார். அன்னைக்கு இம்பிட்டோன்னு என் பக்கத்தில் வந்து வைப்பார். கொஞ்சம் எக்ஸைட்டட். இன்னும் பக்கத்தில் என்ன இருக்கீங்க நீங்கள்? இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார். எந்த யூனிவர்சிட்டி? தயானந்த் சாகர் யூனிவர்சிட்டியில். அருமையானவர்களே, அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்க நிறைய இருக்கும். சும்மா போய் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. அதற்காக they have to spend the time. அப்பதான் முன்னாடி போய் நிற்க முடியும். இல்லைன்னா அந்த யூனிவர்சிட்டியில் கூட என்ன செய்ய முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்க முடியாது. அதன் மத்தியில் தான் செய்கிறாங்க. அவர் வாங்கினார், நானே வாங்கின மாதிரி என் இருதயம் கொழுந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் கையில் அவார்டு வாங்கினான் இந்த வருஷம். தேர்ட் ஃப்ரைடே யாராவது செய்தி கேட்டு சார், தேர்ட் ஃப்ரைடே ஏதாவது ஆன்லைன் பார்த்தீங்களா? நம்ம சபைக்கு போன மாதம் வந்து ஜெபிச்சுட்டு போனேன் அந்த பொண்ணு தான் கர்நாடகா ஸ்டேட்டினுடைய நம்பர் 2 சிபிஎஸ்ல. ஸ்டேட் 2nd 496 out of 500. கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இப்படி உயர்ந்த நிலைக்குள்ளே வரணும். எனக்கு நவ்
ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தயானந்த சாகர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினது ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். எனக்கு ஒரு விசேஷம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் இப்படி ஒரு பொறுப்படுத்திருக்கிறாரு. ஒருவேளை பார்ட்டிசிபேஷனில் கொஞ்சம் குறைவுகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஏன்னா தென் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கிறாங்க. நான் கூட சொல்லுவேன், எப்படி இருக்குது, நான் இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவருக்கு டைம் இருக்காது. இதே போல் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி தான். இந்த லாஸ்ட்டில் எக்ஸாம் டைம்லலாம் கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும், போர்ஷன்ஸ் என்ன செய்யணும், முடிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதன் மத்தியில் செய்கிறாங்க. நாம் எல்லாரும் இவர்களை ஜபத்தில் என்ன செய்வோம், எத்தனை பேர் தாங்குவோம்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா டீச்சர்ஸ்க்காக ஜெபிங்க, பொறுப்படுத்தவங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நல்ல முறையில் செய்வதற்கு தேவன் இவர்களுக்கு ஞானம், பலன், கிருபைகளை தந்து. இப்போது சண்டே ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க? 24. இதை 2400 கத்தர் ஆசீர்வதிக்க எல்லாருடைய ஜெபம். இவர்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். எல்லாரும் இவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அதே போல் யூத் பிள்ளைகள் நல்லா பாடினாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். சின்ன பிள்ளைகள்லாம் ட்ரெயின் பண்ணி இந்த அளவு பேச வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய என்ன சுதிப்பா. நான் சொல்றது கேட்கறதுக்கு ரெடியா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இதெல்லாம் முன்னாடி இருந்து பேசுறதே என்னதுதான். ஆமா, கர்த்தருக்கு சரி. இதே போல பிள்ளைகள் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதே போல ஜெனிட்டா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பைபிள் ரொம்ப சந்தோஷம். மொபைல் ரொம்ப சந்தோஷம். அவுட்ஸ்டாண்டிங் உங்களுடைய ஆக்ஷன்ஸ், எவ்ரிதிங். ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். உங்களை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் இந்த ஊழியம் வளருவதாக, இன்னும் ஆலோசனைகளை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். எனி டைம் நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் எங்களுடைய உதவியை நீங்கள் என்ன செய்யலாம், தேடலாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சபை வளர தாமே அனுகிரகம் செய்வாராக. இதற்காக பிரயாசப்பட்ட எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஊழியத்தின் பொறுப்பாளர்கள் சகோதரர் ஜாஷுவா பாபு, சுகுமார், இவங்கெல்லாம் வந்து துவக்க காலத்திலிருந்து என்னோடு கூட ஊழியத்தில் என்ன செய்தவங்க, இருந்தவங்க. அல்லேலூயா. பால்நாத்தா இருக்கட்டும், ஜாஷுவா பாபா இருக்கட்டும், சகோதரர் தம்பிதாஸ், அவருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய பிள்ளைகள் வந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அன்னைக்கு அந்த தம்பிதாஸுங்கிறது இன்னைக்கு அந்த தம்பிதாசன் தான் போய்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் ஊழியத்தில் என்னோடு கூட என்ன செய்தவர்கள், இருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நம்முடைய ஒரே நோக்கம், நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.